மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விருதாச்சலத்தில் மக்கள் மத்தியில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். எல்லா துறையிலும் சாதனை படைத்திருக்கிற அதிமுக ஆட்சியில தேசிய அளவில் உணவு தானிய உற்பத்தி, வேளாண்மை துறையில உணவு தானிய உற்பத்தியில 5 ஆண்டு தொடர்ந்து தேசிய விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல உள்ளாட்சி துறையிலே சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அளவில் தேசிய அளவில் 140 விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உயர்கல்வியிலே விருதை பெற்றுகிறோம், சமூகத்துறையிலே விருதை பெற்றுகிறோம், மின்சாரத்துறையிலே விருதுகளை பெற்றுகிறோம், போக்குவரத்து துறையிலே விருதுகளை பெற்றுகிறோம். இப்படி பல துறை வாரியாக அதிக அளவு இந்தியாவிலேயே தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தில்லு திராணி தெம்புருதா இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போடு. நான் நீ எந்த இடத்துல கூட போய் நீ எந்த இடத்துல ஒரு பொது மேடை வெய்யி, நாங்க வரேன், நீ உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்லு. என்னுடைய ஆட்சியில என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்றோம். மக்கள் தீர்ப்பு எப்ப பார்த்தாலும் அதிமுக ஆட்சி இருந்தாச்சு. ஸ்டாலின் அவர்களே இரவுல கண்ணு மூடி பார்த்தா இருந்துதான் தெரியும். கண்ணை வெளிச்சு பார்த்தா தானே வெளிச்சுட்டு வர முடியும். வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சமுதாயத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறந்த கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிகமான தொழிற்சாலையை திறந்து படித்த இளைஞருக்கு வேலைப்பை தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2015 நீங்க புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் தமிழகத்திலே தொழில் தொடங்க வேண்டும் என்று கருதி தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடி தொழிலின் முதலீட்டை ஈர்த்து இன்னைக்கு அதிகமான புரிதல் ஒப்பந்தம் போட்டு புதிய தொழில்கள் வந்து உருவாக்கி தந்தாங்க. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2019 ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 104 தொழில் புரிந்த ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமாக நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, 10 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சுட்டு பாருங்க. எதுல வேணும், எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் நீ சொல்லு, நான் பேச தயார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை என்னென்ன சாதனை படிச்சதுல உள்ளிருந்தோம் நாங்க சொல்றோம். சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. 4 ஆண்டுகள்ல அவங்க செய்த சாதனை ஊழல் செஞ்சதுதான் சாதனை. இப்போ கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. என்னங்க அரச பரம்பரை. அப்பதான் இளவரசருக்கு பக்கம் இருப்பாங்க. அரசு இருக்கும் போது வயதாயிட்டா காலமாயிட்டா அவருக்கு கீழே அவருடைய மகனுக்கு பக்கம் இருப்பாங்க. அப்படி திமுகவுல பரம்பரையா வாரிசுக்கு மன்னர் ஆட்சி மாதிரி இந்த கருணாநிதி, இப்போ ஸ்டாலின், உதயநிதி, அப்ப இன்பநிதி. இந்த வாரிசு தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் 2026 தேர்தல். அது மட்டுமல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய சாதனை உதயநிதிய எம்எல்ஏ ஆக்கினார், அப்புறம் அமைச்சராக்கினார், அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்வார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவியிடம் கொடுப்போம், அதற்குரிய மரியாதை கொடுக்க சொல்வார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்திலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன் அண்ணன் துறைமுகம் இருந்தார்ல, எமர்ஜென்சி போது பாதிக்கப்பட்டார்ல, விசாசனத்தில் போயிட்டு இருந்தார்ல சிறைக்கு, அவருடைய உதயநிதி திமுக கட்சிக்கு வந்துட்டார், பாடுபட்டார் கிடையாது. அண்ணன்
அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் துரைமுருகன். அவர் எதிர்கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் மரியாதை கிடைக்கும். கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு திமுக மரியாதை கிடைக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.